நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 68 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். இன்றைக்கு கோலாகலமான ஆச்சரியமான திருநாள், பொன்னாள், சுபநாள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா தொடங்கும் திருநாள். கோலாகலமான உற்சவம், சித்திரை பெருவிழா என்று அனைவராலும் கொண்டாடப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமான பிரம்மோற்சவம் இன்னைக்கு மதுரையில் துவங்கிறது. 12 நாள் உற்சவம். மதுரையே குலுங்கும் சொல்லுவா தெரியுமா? அந்த அழகான காட்சி இப்பதான் பார்க்க போறேன். என்னன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த 15 நாட்களுக்கு மதுரையில் ஜே 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 ஜேன்னு திருவிழா தான். திருவிழா கோலம்தான் மதுரையே. எல்லாமே இனிமே அந்த மீனாட்சியை வச்சே தான் நடக்கும். எப்போ பார்த்தாலும் திருவிழாவா, நீங்கள் திருவிழாக்கு போலியா, இன்னைக்கு சாமி பற்பாடு ஆயிடுச்சா, எப்போ திரும்பினாலும் மதுரையில் எங்கே திரும்பினாலும் இதே பேச்சு தான். அடுத்த 10-12 நாளைக்கு கோலாகலமான உற்சவம். இன்னைக்கு தான் கொடியேற்றத்துடன் காலையில் துவங்கிறது. மிதுன லக்னத்தில் கொடியேற்றம், விஜாரோகணம்னு சொல்லப்படுற அழகான வைபவம். சிவன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற தங்க கொடிமரத்துல தான் கொடியேற்றுவா. இன்னிலேருந்து ஆரம்பிச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வராள் டெய்லி மாசி வீதி புறப்பாடு கண்டருளி அனைவருக்கும் அனுகிரகம் பண்றக்கூடிய திருநாள் இது. அதாவது ஆண்டாள் பாடியிருக்கா, கூடியிருந்து குளிர்ந்துன்னு. அதை மெய்ப்பிக்கிற அளவுக்கு டெய்லி சாயங்காலம் மாசி வீதிகளில் ஒரு 7-7:30 ஆரம்பித்து இரவு 9:30-10 மணி வரைக்கும் மக்கள் கூட்டமாக சாரையாக வருவா. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டத்தோட மீனாட்சி அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஜொலிக்கிற அளவுக்கு விதவிதமான ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு, புஷ்ப மாலைகள்லாம் தரிச்சுண்டு வர அழகாக பார்க்கணுமே, காண கண்கோடி வேண்டும். நான் டெய்லி இன்னைக்கு என்ன நடக்கும், அதாவது இந்த 12 நாள் திருவிழா மீனாட்சிக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் திருவிழா அழகருக்கு, மொத்தமாக இந்த 17 நாளுக்கு என்னென்ன நடக்கும் டெய்லி அப்படிங்கிறத அன்னன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது மதுரையில் இருக்கிறவாளுக்கும் சரி, மதுரைக்கு போகிறவாளுக்கும் சரி, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த உற்சவத்தில் இந்த இடத்துல இப்போ போய் பார்க்கலாம். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்கும், கோவிலில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டெய்லி நான் சொல்லிட்டு வரேன். என்னன்னா, இப்போ அம்பாளோட அனுகிரகம் பாருங்கோ, அம்பாளோட கட்டாட்சம் எப்படி இருக்குன்னா, நம்ம கடந்த 68 நாட்களாக ஆலயம் அறிவோம்ல என்னென்னமோலாம் அனுபவிச்சுட்டு வரோம். கோவிலை அங்கமாக பிரித்து போடுற அளவுக்கு நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள்லாம் இனிமேல் பெரிய ஸ்காலர் ஆகிடலாம். நம்மளே உட்காந்துட்டு போய் ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக நீங்களே போயில் உட்காந்து கோவிலில் லெக்சர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்குலாம் அறிவு வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பார்த்துன்னு வந்திருக்கோம். நம்ம அந்த அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துல நின்று நம்ம கோவிலில் பார்த்தோம். இப்போ அம்பாளோட அனுகிரகம் என்னன்னா, நம்ம சிவன் சன்னதியோடைய முதல் பிரகாரத்தில் இருக்கோம். அதுலேயும் எங்கே இருக்கோம் அப்படின்னா, எந்த திருமேனிகளை இந்த சித்திர திருவிழாக்கு பயன்படுத்துவாளோ, எந்த உற்சவ திருமேனிகள் இந்த சித்திர திருவிழாம்போது, சித்திர திருவிழா மட்டும் இல்லை எல்லா திருவிழாக்களின் போது வீதி புறப்பாடு வருவாளோ, எந்த மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்குமோ, எந்த மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்குமோ, அந்த உற்சவ திருமேனிகளுக்கு முன்னாடி நின்றுண்டு தான் நம்ம நேற்றைக்கு ஒரு கதை அனுபவிச்சோம். அதாவது அந்த திருமேனிகளை காப்பாத்தின கதை, மதுரை வீரம் விளைந்த மதுரைன்னு பெயர் வந்த கதை பார்த்தோம். இன்னைக்கும் அந்த சித்திர திருவிழாவும் போது அந்த உற்சவ திருமேனிகளுக்கு முன்னாடி நின்றுண்டு தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்பாளோட கட்டாட்சம் பாருங்கோ, இதை கேட்டவாளோட அத்தனை மனசுலையும் மானசீகமாக நம்ம அங்கே கோவிலுக்குள்ளே இருக்கோம். இப்போ அதுலேயும் கரெக்டாக அந்த உற்சவ திருமேனிகளுக்கு முன்னாடி நிற்கிறோம். அம்பாள் நினச்சாலே போதும், நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் அத்தனை சௌபாகியங்களும் கூடி இந்த இகலோகத்திலையும் கொடுத்துட்டு பரலோகம் என்று சொல்லப்படுற மோட்சத்தையும் அம்பாள் கொடுப்பா. கைலாசத்தையும் காமிச்சு ஸ்ரீபுரத்தையும் காமிப்பா. அந்த அளவுக்கு நம்ம அம்பாளை ஒரு தடவை நினச்சாலே அவ்வளோ பண்ணுறானோ. அந்த ஆச்சரியமான அம்பாளே கோவிலுக்கு வர முடியாதவர்களை கூட, நீ வராட்ட பரவாயில்லடா, நானே உன்னை கட்டாட்சிக்கிறேங்கிறதுக்காக அவளே கோவில் விட்டு வெளியில மக்களை கட்டாட்சிக்கிற அழகான உற்சவம் இந்த சித்திர திருவிழா. அந்த சித்திர திருவிழாவில் இன்னைக்கு காலையில்
10:30 மணிலேருந்து 10:55க்குள் அழகான துவஜாரோகணம், கொடியேற்றம், ரிஷப கொடி இருக்கும். ஒரு அழகான கொடி பட்டம், அதில் ரிஷபம் இருக்கும். அதுக்கப்புறம் பல நிறைய சின்னங்கள்லாம் இருக்கும். சாமரம், சந்திரன், சூரியன், தீபாராதன தட்டுக்கள், அது இது வெண்கோற்று கொடை அப்படின்னு சொல்லி நிறைய சின்னங்களுடன் கூடிய அழகான கொடி. அந்த கொடியை ரிஷப கொடியை இன்னைக்கு ஏற்றுவா. அங்கே ரிஷபக்கொடி ஏத்துற இடத்த பார்த்தாலே சொர்க்கலோகமோ இல்லாட்டா பூலோகமோ உங்களுக்கே டவுட் வந்துடும். ஏன்னா அந்த இடமே அப்படியே மின் விளக்குகளாலையும் புஷ்பத்தாலையும் அலங்காரம் பண்ணியிருப்பா. மேலே ஃபுல்லாக பூ பந்தல். அந்த இடத்துக்குள்ள நுழையும் போதே உங்களுக்கு கம 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 கமன்னு உங்களுடைய பாடி தரையில் இருந்தாலும் உங்களுடைய ஹார்ட் லிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்துருமா, அந்த அளவு அந்த வாசனை உங்களை தூக்கிண்டு உங்களை கைலாசம் வரைக்கும் கூட்டிகிட்டே போயிடும். அந்த அளவுக்கு வாசனை நிறைந்த புஷ்பங்களால் பெரிய விதானம், அதாவது பூ பந்தல் போட்டிருப்பா. அதுக்கு கீழே இன்னைக்கு ஜொலிக்கிற மாதிரி அத்தனை நகைகளையும் தரிச்சுண்டு விதவிதமான புஷ்பங்கள், பாரிஜாத புஷ்பம், மனோரஞ்சிதம், சம்மங்கி, மல்லிகை, முல்லை, ரோஜான்னு விதவிதமான புஷ்பங்களால் அலங்கரித்த மீனாட்சி சுந்தரேஸ்வரால் பட்டு வஸ்திரங்கள் தரிச்சுண்டு விதவித வைர வைடூரிய மாணிக்க கோமேதக மரகத நகைகளெல்லாம் தரிச்சுண்டு அப்படியே தங்க திருவாச்சியோட வெள்ளி சிம்ஹாசனத்தில் ஜொலிப்பா அப்படியே பார்க்கறதுக்கு அவள் போட்டுருக்க மூக்குத்தி என்ன, அவள் காதில் போட்டுருக்க தோடு என்ன, கையில் வச்சுருக்க கிளி என்ன, அந்த போட்டுருக்க ஆபரணங்கள்லாம் என்ன, காசு மாலை என்ன, தரிச்சுருக்க பட்டு பீதாம்பரங்கள் என்ன, பட்டு வஸ்திரங்கள் என்னன்னு பார்க்கறதுக்கே அப்படியே கண்ணை பறிக்கிற அழகு. அந்த அழகு இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் காலையில் 2 பேரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் இந்த கொடிக்கம்ப மண்டபத்துக்கு எழுந்தருளி பஞ்சமூர்த்திகளோட வேத கோஷங்கள் என்ன, திருமுறை இசைகள் என்ன, சிவவாத்தியங்கள் என்ன, நாரஸ்வரம் என்ன, கண்டாநாதம் என்னன்னு அத்தனை என்னென்னலாம் இருக்கோ. உலோகத்தில் தேவர்களே அவளே வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அத்தனை வாத்தியங்களும் அத்தனை எல்லா வேத கோஷங்களோட திருமுறை இசையோடு சேர்ந்து அந்த தங்க கொடிமரத்தில் இன்னைக்கு ரிஷபக்கொடி ஏற்றுவா. அப்போ புஷ்பங்களால் வருஷிப்பா. பார்க்கறதுக்கே கோலாகலமாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் சுவாமி சன்னதியுடைய 2ஆம் பிரகாரத்தை வலம் வருவா மீனாட்சி சுந்தரேஸ்வரால். அந்த 2ஆம் பிரகாரம் முடிச்சுட்டு குலாலர் மண்டபப்படி அப்படின்னு ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு மண்டபப்படி இருக்கு. அவ தங்கி இருக்கிற ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு 2 பேர் ஏழினதுக்கு அப்புறம் இரவுல வாகன வீதி உலா, அதாவது சித்திரை திருவிழா 12 நாட்கள். அந்த 12 நாட்களும் என்னென்னங்கிறத மட்டும் இன்னைக்கு சொல்லிடுறேன். என்னன்னா, முதல் திருநாளான இன்று காலையில் துவஜாரோகணம், அதை பற்றி தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். கொடியேற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த கொடியேற்றம் காலையில். அன்று இரவு சுமார் ஒரு 7:30 மணிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரால் கற்ப விருட்ச வாகனம் சிம்ம வாகனத்தில், அதாவது சுந்தரேஸ்வரர் கற்ப விருட்சம், அம்பாள் சிம்ம வாகனம். நாளைக்கு 2ஆம் திருநாள் காலையில் தங்க சப்பரம், 2 பேருக்கும் தனித்தனி தங்க சப்பரங்கள். இரவு பூத வாகனம் அன்னவாகனம். 3ஆம் திருநாள் காலையில் மறுபடியும் தங்க சப்பரங்கள். இரவு கைலாச பர்வத வாகனம், அதாவது ராவணேஸ்வர வாகனம், அம்பாள் காமதேனு வாகனம். 4வது திருநாள் காலையிலேயே தங்க பல்லக்கில் 2 பேரும் புறப்பட்டுடுவா. இவெல்லாம் புறப்பட்டு பாவக்காய் மண்டபப்படி நம்மளோட ஒரு மண்டபப்படி இருக்குது. அந்த 4வது நாள் உற்சவம் வரும்போது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அந்த மண்டபப்படிக்கு போயிடுவா வில்லாபுரத்துக்கு. அங்கே முடிச்சுட்டு அன்று இரவு அங்கேருந்து இந்த வில்லாபுரத்துலேருந்து திருப்பி அதே தங்கப்பல்லக்குகளில் திருப்பி கோயிலுக்கு வருவா. அது 4ஆம் நாள் உற்சவம். 5வது நாள் ஆச்சரியமான குதிரை வாகனம். காலையில் மறுபடியும் தங்க சப்பரம் தான் 2 பேருக்கும். இரவு 2 தங்க குதிரைகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தனித்தனியாக ஏழுவா. ஆச்சரியமான உற்சவம். 6வது நாள் ரிஷப வாகனம், அதாவது தேவர்கள் எல்லாரும் கைகூப்பி தொழற அளவுக்கு தர்மத்தின் வடிவமான ரிஷப வாகனம். சிவபெருமான் தங்க ரிஷபத்திலையும் மீனாட்சி அம்மன் வெள்ளி ரிஷபத்திலையும் இரவு ஏழுவா. அன்னைக்கு காலையிலையும் தங்க சப்பரம்தான் 2 பேருக்கும். 7ஆம் திருநாள் காலையில் கங்காளநாதர்னு சொல்லப்படுற பிக்ஷாடனர் புறப்பாடு. அன்று இரவு நந்தீஸ்வர யாழி வாகனம், அதாவது சிவபெருமான் அதிகார நந்தியிலையும் மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்திலையும் வீதி உலா. 8ஆம் திருநாள் காலையில்
மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தங்க பல்லக்குகளில் புறப்பட்டு ஒரு மண்டபத்துக்கு போவா. அன்று இரவு கோலாகலமான மீனாட்சி பட்டாபிஷேகம் கோவிலில் நடக்கும். அன்று இரவு வீதி புறப்பாடு 2 பேருக்கும் வெள்ளி சிம்மாசனம் தான். 9வது திருநாள் காலையில் மரச்சப்பரம். அன்று இரவு திக்விஜய புறப்பாடுன்னு சொல்லி 2 இந்திர விமானத்தில் 2 பேரும் புறப்பட்டு திக்விஜய உற்சவம் நடக்கும். 10ஆம் திருநாள் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் காலையில் கோவில்லையே நடக்கும். அதை முடிச்சுட்டு அன்று இரவு 4 உற்சவ திருமேனிகள், அதாவது முதல்ல சிவபெருமான் யானை வாகனத்திலையும், மீனாட்சி அம்மன் புஷ்ப பல்லக்கிலையும், திருப்பரங்குன்றத்திலிருந்து வந்த சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்திலையும், திருப்பரங்குன்றத்திலிருந்து வந்த பவழக்கணிவாய் பெருமாள் என்ற ஒரு பெருமாள் கருட சேவை கண்டருளி, ஆக 4 திருமேனிகள் வீதி புறப்பாடு கண்டருள்வா. இது 10ஆம் திருநாள். 11ஆம் திருநாள் கோலாகலமான தேர் உற்சவம். அன்று இரவு சப்தாவரண சப்பரம். 12ஆம் திருநாள் காலையில் தீர்த்தவாரி உற்சவம். அன்று இரவு ரிஷபவாகனம். அதோட மீனாட்சி அம்மன் திருவிழா முடியறது. அழகர் திருவிழா பற்றி நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன். இப்போ இந்த 12 நாள் உற்சவங்களில் என்னென்னு சொன்னேன். இனிமேல் டெய்லி காலையில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன உற்சவம் கோவிலில், இன்றைக்கு என்ன வாகனம், இன்றைக்கு என்ன ஸ்பெஷல், என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதே இன்னைக்கு இன்னைக்கு தான் முதல் திருநாள் ஒன்றும், அதனால இன்னைக்கு காலையில் கொடியேற்றத்தை பற்றி சொல்லிட்டேன். இன்று இரவு கற்பக விருட்ச வாகனத்திலையும் சிம்ம வாகனத்திலையும் வீதி உலா. கேட்டதெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம். கற்பக விருட்சம்னு ஒரு மரம், அது தேவலோகத்தில் இருக்கிற ஒரு மரம். பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து தோன்றிய மரம் கற்பக விருட்சம். அந்த மரத்துக்கு முன்னாடி நின்றுண்டு நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனையும் தருமா அந்த மரம். எனக்கு சாப்பாடு கொடுனா சாப்பாடு கொடுக்கும், வீடு கொடுக்கும், கார் கொடுக்கும், நகை கொடுக்கும், சொத்து கொடுக்கும், பணம் கொடுக்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த கற்பக விருட்சத்துக்கே கற்பக விருட்சமான ஒருத்தர் இருக்கார். அதாவது இப்போ கற்பக விருட்சம் அது தருது, ஆனால் அதுக்கு யாரோ ஒருத்தர் தந்ததுன்னா அது நம்மளுக்கு தர முடியும். அதுக்கு ஒரு கற்பக விருட்சம் இருக்கு. அந்த விருட்சம் யார் அப்படின்னா சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியான சிவபெருமான். அவர் தானே கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் ஒரு விருட்சத்துக்கு கீழே தானே உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால தான் அவரை சொன்னேன், தட்சிணாமூர்த்தியான சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் கற்பக விருட்சத்துக்கெல்லாம் கற்பக விருட்சம் அவர் தான். இந்த கற்பக விருட்சத்தால் ஒன்று தர முடியாது. எனக்கு கைலாசத்தை கொடு, மோட்சத்தை கொடுன்னு கேட்டால் அதால் தர முடியாது. அந்த பவர் அது கற்பக விருட்சத்துக்கு கிடையாது. அதை யார் தெரியுமா கொடுப்பா? இனிமே இந்த உலகத்துல நீ பிறவியே உனக்கு வேண்டாம், ஜரா மிருத்யு ஹரிணின்னு சொல்லப்படுற உனக்கு பிறப்பு இறப்பு அந்த சுழல்லேருந்து உன்னை விடுவிச்சு இன்றைக்குமே அழியாத மோட்சத்துக்கு உன்னை கூட்டிண்டு போறேன் அப்படின்னு கூட்டிண்டு போற இது யாருக்கு தெரியுமா இருக்கு? சுந்தரேஸ்வரருக்கு மட்டும்தான் இருக்கு. அவரால் மட்டும்தான் அந்த கைலாசத்தை நமக்கு தர முடியும். இந்த கற்பக விருட்சம் வெறும் இந்த லோகத்துல நன்னா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் தரும். அதையும் தந்து மோட்சமும் தரக்கூடிய ஒரே ஆள் சோமசுந்தர கடவுள் தான். அதை காட்டும் விதமாக நான் எல்லாத்துக்கும் கற்பக விருட்சத்துக்கும் கற்பக விருட்சமா இருக்கேங்கிறதுக்காக வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்தையே சிவபெருமான் இன்னைக்கு வீதி உலா. அம்பாள் சிம்ம வாகினியா மைஷாசுரமர்தினியா எப்படி அன்னைக்கு வந்தாலோ அதற்காக இன்னைக்கு அம்பாள் சிம்ம வாகனத்துல ஆச்சரியமான வீதி உலா. அனைவரும் மதுரை சித்திர திருவிழாவை போய் பார்த்து அனுபவிச்சு கண்டு கழிக்குமாறு உங்களை கேட்டுக்கிறேன். நாளை சந்திப்போம்.